தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரூன் ஆசிலேட்டர் அப்படின்னா என்ன, இந்த ஆசிலேட்டரை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஆரூன் ஆசிலேட்டர், இத ஷார்ட்டா ARO அப்படின்னு சொல்லுவாங்க. 𝐀𝐜𝐴 அப்படிங்கிறவர் தான் இந்த ஆரூன் ஆசிலேட்டரை டெவலப் பண்ணாரு. ஆக்சுவலி இந்த ஆரூன் அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் டான், அதாவது விடியற் காலையில அந்த சூரியன் எழுந்து வரும்ல, அந்த நிகழ்வை தான் சான்ஸ்கிரிட்ல ஆரூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரூன் இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ட்ரெண்ட் மற்றும் அது எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆரூன் இண்டிகேட்டர் இருக்குல்ல, சேம் அதே போல தான். பட் ஆனால் ஆரூன் இண்டிகேட்டரை விட இந்த ஆரூன் ஆசிலேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆரூன் ஆசிலேட்டரை லைவா ஒரு ஸ்டாக்குக்கு அப்ளை பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நான் ஜீரோதாவோட டேஷ்போர்டு ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. உதாரணமா நான் ஹிண்டால்கோ அப்படிங்கிற கம்பெனியை நான் செலக்ட் பண்றேன். ஹிண்டால்கோ அப்படிங்கிற கம்பெனி மேல கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா பை, செல், மார்க்கெட் டெப்த், 4வது ஆப்ஷனா சார்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க சார்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மூவ்ல போயிட்டு பாப்அப் சார்ட் அப்படிங்கறத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு நியூ டேப்ல பாத்தீங்க அப்படின்னா பெருசா அந்த சார்ட் ஓபன் ஆகும். உங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் பாப்அப் சார்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம இந்த இண்டிகேட்டர் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பொருள் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படிதான் நீங்க சார்ட் ஓபன் பண்ணோன்னே இருக்கும். இதுல நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட் கேண்டில், 3 மினிட் கேண்டில் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 டே கேண்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட் கேண்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இன்ட்ராடே ட்ரேடிங்கா இருந்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லைனா 5 மினிட்ஸ் கேண்டிலோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வியூஸ்ல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். டிஸ்பிளேலேயே நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நீங்க நார்மலா கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்றா இருந்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா லைன் பிரேக்கு, ரென்கோ, ரேஞ்ச் பார்ஸ், பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட் யூஸ் பண்றா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4வதா ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே தான் நம்ம ஆரூன் ஆசிலேட்டரை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ சர்ச்சில் போயிட்டு AROON அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரூன் அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆரூன் அப்படிங்கிறது இண்டிகேட்டர். இந்த ஆரூன் இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆரூன் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆரூன் ஆசிலேட்டர் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாப்அப் டாகுல் போல ஓபன் ஆகும். அதுல பீரியட் அப்படிங்கிற இடத்துல 14 அப்படின்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா அந்த வேல்யூ இருக்கும். நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆரூன் ஆசிலேட்டர் பிளாக் கலர் இருக்கும். வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் இப்போ அது மேலே எடுத்து விடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா சென்டரா ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் தான் என்னன்னா 0 லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த பிளாக் கலர் லைனு இந்த 0 லைனை கட் ஆகி மேலே போகுதோ அப்பெல்லாம் நீங்க பை என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அதே போல எப்பெல்லாம் இந்த பிளாக் கலர் லைனு இந்த 0 லைனை கட் ஆகி கீழே போகுதோ அப்பெல்லாம் நம்ம செல் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் சொல்றேன். இந்த இடத்துல 0 லைனு, இந்த பிளாக் கலர் லைனு கட் ஆகி கீழே வருதா? ஸோ இந்த இடத்துல நீங்க செல் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? அதே போல இப்போ இந்த இடம் பாருங்க, 0 லைனு, இந்த 0 லைனை இந்த பிளாக் கலர் கட் ஆகி மேலே போகுதா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல பை என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம சிம்பிளா யூஸ் பண்றது. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர்
இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சலையும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் பாருங்க வேல்யூஸ் இருக்கும். அதாவது -100லேருந்து +100 வரையும் வேல்யூ இருக்கும். எப்பெல்லாம் இந்த பிளாக் கலர் லைனு +100 இல்லைனா -100 போகுதோ அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உதாரணமா இந்த பிளாக் கலர் லைனு +100 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதாவது புல்லிஷ்லேருந்து மார்க்கெட் வந்து பியரிஷ் நோக்கி போக போகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த பிளாக் கலர் லைனு -100 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி பியரிஷ்லேருந்து புல்லிஷ் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 100 அப்படின்னு ஷோ ஆகுதா? ஸோ இந்த இடத்துல ஷோ ஆன 100 ஷோ ஆனாவே என்ன, இப்போ வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே கேண்டில் பாருங்க கிரீன் கலர் கேண்டில் இருக்கு, அப்போ புல்லிஷ்ல இருக்கு. இந்த இடத்துல 100 ரீச் ஆனோடனே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துரும். இந்த இடத்துல நீங்க செல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? செல் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்துகிட்டு இருக்கா? ஸோ இங்க பாருங்க கீழே -78 வரையும் போகுது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இப்போ கீழே பாருங்க இந்த இடத்துல கீழே -100ன்னு வருதா? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -100 வந்தாலும் அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னு இந்த ஆசிலேட்டர் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்க பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாருங்க மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 100 வந்து மேலே போகுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே 100 போகும்போது நீங்க வந்து ஷார்ட் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 100 எப்பெல்லாம் வந்து அந்த பிளாக் கலர் லைனு +100 இல்லைனா -100 உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் மேலே இருந்ததுன்னா கீழே போக போகுது அப்படின்னா, கீழே இருந்தது அப்படின்னா மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆசிலேட்டரை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இதுக்கான டார்கெட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த 0 லைனை இந்த பிளாக் கலர் லைனு மேலே கட்டாச்சு அப்படின்னா இந்த மேலே உள்ள 100 அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் உங்களோட வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த 0 லைனை இந்த பிளாக் கலர் லைனு கீழே கட்டாச்சு அப்படின்னா கீழே அந்த -100 இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஆசிலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த 0 லைனை வச்சுக்கோங்க. அதாவது இந்த 0 லைனை கட்டாயி மேலே போகும்போது இந்த 0 லைனே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வாங்கின பிரைஸே நீங்க ஸ்டாப் லாஸா போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆசிலேட்டரை நீங்க யூஸ் பண்ணும்போது நோ லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்க என்ட்ரி ஆகிற பாயிண்ட்டை தான் நீங்க ஸ்டாப் லாஸா போடுறீங்க. பெரும்பாலும் இந்த ஆசிலேட்டரை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் மற்றும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க தான் அதிக பேர் இந்த ஆசிலேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆசிலேட்டர் அந்த அளவுக்கு அக்யூரேசி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். அந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.